இதனால கீழூர் ஜனங்களுக்கு நான் சொல்ல வர செய்தி என்னன்னா, நம்ம ஊருக்கு விலங்கு டாக்டர் வந்திருக்காரு, நல்ல மருந்துகள் கொடுப்பாரு. அதனால எல்லாரும் கிராம பஞ்சாயத்துக்கு வந்து சேருங்க. என்னடா பழனி, என்ன விஷயம்? நம்ம ஊருக்கு விலங்கு டாக்டர் வந்திருக்காரு, எல்லாருக்கும் மருந்து கிடைக்கும், சீக்கிரமா வந்து சேருங்க. குட் மார்னிங் பா. வெரி குட் மார்னிங் சிவா. ஆமா, இன்னைக்கு எந்த ஊரு? நஸ்ரத் பேட்டைக்கு போறேன். அங்க ஒரு கேம்ப் இருக்கு. ஓகே. உன் ஜாதகப்படி தொலைதூர பயணங்கள், புது ஆட்களை சந்திக்கிறது, இதெல்லாம் உன் வாழ்க்கையே மாத்துன்னு அதுல எழுதி இருக்கு. பத்திரமா போயிட்டு வாப்பா. ஓகே. பை த வே, நீ அங்கதான் இருப்பல்ல? நான் டெல்லியில இருந்து வரதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். துணைக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது கூட்டிட்டு போயேன். சரிப்பா, நான் கிளம்புறேன். டேக் கேர். ஓகே மம்மி, பை. ஜாக்கிரதை, என்ஜாய், பை. எங்கயா? ஏய் மாமா. ஏய் சிவா, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? எனக்கு என்ன மாமா, நான் சூப்பரா இருக்கேன். சாப்பிடுறது, தூங்குறது, என்ஜாய் பண்றது. வடிவல் டயலாக பக்காவா மெயின்டைன் பண்றேன். வேலை செய்யாம நல்ல வாழ கத்துக்கிட்டான்டா. நம்ம ஊருக்கு வருகை தந்திருக்கும் விலங்கு டாக்டர் சிவா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். டாக்டர் அவர்கள் இப்போது பேசுவார். மேடையில் இருக்கும் பெரியோர்களுக்கும் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு சுத்தமான பாலுங்கிறது பசுவோட மடியில மட்டும்தான் இருக்கு. யூரியாவை பயன்படுத்தி போலி பாலை தயாரிக்கிற விஷயம்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி பிளாஸ்டிக்கை பயன்படுத்தி இறைச்சியை சில பேர் தயாரிக்கிறாங்க. பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக எப்படி வேணா மக்களை ஏமாத்தலான்னு சில பேர் நினைக்கிறாங்க. அவங்கள நாம வேரோட அழிக்கணும். ஆனா அதுக்கு நீங்க உங்க ஆடு மாடுகள்லாம் பத்திரமா பாத்துக்கணும். அரசாங்க ஆணைப்படி உங்களுடைய தேவை எதுவா இருந்தாலும் வீட்டுக்கே வந்து நான் சேவை பண்றேன். வாங்க, எல்லாரும் வந்து மருந்தை வாங்கிக்கோங்க. வாங்க பெருசு, போங்க போங்க. சரிங்க. பாத்து. ஐயா ஐயா, எறும்பாடுங்களுக்கு நுரத்தலுது, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ஐயா. நீங்க போயிட்டே இருங்க, நான் பின்னாடி சரிங்க ஐயா. மகேஷ், சொல்லு சிவா. நன்றி. வணக்கங்க. நீதியெல்லாம் உங்களுக்கு கொடுத்துரு, நான் இங்க பக்கத்துல போயிட்டு வரேன். ஏண்டா கரெக்டான ரூட்ல தான் போறோமா? என்னடா ஆச்சு? கொஞ்சம் நிறுத்து. புரியலையே, யார் அது படுத்து கிடக்குறது? எழுந்துக்க சொன்னா எழுந்துக்க மாட்டாரு, கல்ல குடிச்சு மட்டை ஆயிட்டாரு. என்னது? கல்லு குடிச்சிட்டு மட்டை ஆயிட்டாரா? இவரு ஃபுல் அடிச்சே மட்டை ஆக மாட்டாரு, கல்லு குடிச்சு மட்டை ஆயிட்டாரா? நீ சொல்றது நம்புற மாதிரியா இருக்கு? அது ராஜா அண்ணாவோட பனைமரத்து கல்லு. அந்த கல்லுக்கு முன்னாடி ஃபுல் பாட்டில் கூட ஒண்ணுமே கிடையாது. அது கிடைக்கணும்னா காலையிலே தோட்டத்துக்கு கிளம்பி போகணும். கொஞ்சம் சுமாரியா, ரோட்ல படுத்திருக்க அவனை வீட்டுல கொண்டு போய் விடாம இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. ஆட்டோ அண்ணா, எங்கண்ணா போறீங்க? சிட்டிக்கு போறேங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிப்பீங்க? அது வந்து ஒரு 500. என்னங்க, உங்க வருமானம் 500 பிளஸ் இன்னொரு 500. எதுக்கு சார்? அந்த ஆளு தண்ணி அடிச்சு மட்டைய படுத்திருக்காரு. அவரே எழுந்ததுக்கு அப்புறம் அவரை வீட்டுல கொண்டு போய் விட்டுறீங்களா? அவர் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் அவருக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. ப்ளீஸ். சரிங்க சார். தேங்க்ஸ்ண்ணா. சார் வாங்க. இனிமே கவலைப்படாத தாத்தா, உன் எருமாடுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஏய் மகேஷ், டேய் வாரேன் இருடா. மகேஷ், டேய் சிவா, வாடா. கதவு திறக்க இவ்வளவு நேரம். கண்ணா உள்ள வாடா. என்ன மச்சான், கேம்ப்லாம் எப்படி போச்சு? சூப்பர் மாமா, எல்லாரும் உன்னதான் கேட்டாங்க. என்ன பத்தி கூட கேட்க சொன்னேனே, கேட்கலையா அவனுங்களா? கேட்டாங்க, உன்னதான் நல்லா கேட்டாங்க. அதானே. ஹேய், தேங்க்ஸ்டா. ஷப்பா, சூப்பரா இருக்குடா. சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது நம்ம எல்லாரும் இப்படி உட்கார்ந்திருக்கோம். அதுக்கப்புறம் இப்பதானே நம்ம உட்கார்றோம். ஞாபகம் இருக்கா? எடுத்துக்க. இந்தாங்கடா, வாங்கிக்கங்க. தேங்க்ஸ்டா. சரிம்மா, நாங்க கிளம்புறோம். என்ன கிளம்புறேங்கிற? கேம்ப்னு சொன்ன, கேம்ப் முடியற வரைக்கும் இங்கே தங்கிக்க வேண்டியதானே? பரவாயில்லம்மா, எந்த பிரச்சனையும் இல்ல. நான் வெளியே போய் தங்கிக்கிறேன். அதுவும் இல்லாம நான் நேத்தே வரேன்னு சொன்ன, போயிட்டு வந்துட்டியா? அப்படியா? ஆமா, அவங்க எப்ப ஊருக்கு வராங்களா? தெரியல பெரியமா. என்னடா வெளியிலேயே தங்கிக்கிறியா? நீ இவ்வளவு தூரம் கேட்கறதுனால நான் இங்கேயே தங்கிக்கிறேன். நானும் இருக்கேன், கல்லு குடிக்கணும்ல. மா, எங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைங்க. சரிப்பா. அம்மாவை கேட்டேன்னு சொல்லு. சரி பெரியமா. நான் நான்வெஜ் தான் சாப்பிடுவேன். அது சரி மாமா, உன் மேட்ரு நீ சொல்லவே இல்ல. என்னன்னு சொல்ல, எல்லாம் பழைய மாதிரி தான். என்னடா இப்படி அழுத்துக்குற? ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணேன்னு கேள்விப்பட்டேனே, அந்த மேட்டர் என்னடா ஆச்சு? அப்படியாடா?
சொல்லவே இல்ல. என்னத்த சொல்ல, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா. சுத்தம். நான் அவளை ரொம்ப சின்சியரா லவ் பண்ணேன்டா. அதனாலதான் சின்சியரா வேற யாரையோ கல்யாணம் பண்ணிருக்கா. ஏய் கண்ணா, சரிப்பா. சிவா, அவளை நான் உண்மையிலேயே ரொம்ப நேசிச்சேன்டா. அவன் மேல உயிரா இருந்தேன், ஆனா புரிஞ்சுக்கல. இப்பெல்லாம் தீபாவளிக்கும் பொங்கலுக்கு தான் அவளை பார்க்க முடியுதுடா. அவளை பார்க்கும்போது ஒரு வைப்ரேஷன் வரும் பாரு, அது எப்படி இருக்குன்னு தெரியுமா? குவார்டர் அடிச்சாலே ஃபுல் அடிச்ச போதை மாதிரி இருக்கும்டா. எனக்கு எப்பவுமே அவன் நினைப்புதான்டா. என்னை பத்தி அவ ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நினைச்சு பாப்பாளடா. கண்டிப்பா நினைக்க மாட்டா. கண்ணா நீ சொல்லு. என்னால அவளை மனசுல இருந்து தூக்கி எறிய முடியலடா. என்ன எதுக்கு தூக்கி எறிஞ்சிட்டு போனா? உன்னை விட காசு அதிகமா இருக்கிறவன அவ கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கானா ரொம்ப சந்தோஷமா தான்டா இருப்பா. ஆனா வாழ்க்கைங்கிறது பகல் ராத்திரி மாதிரி. நிறைய பணம் இருக்கும்போது கஷ்டங்கிறது வாழ்க்கையில் பெருசா இருக்காது. ஒருவேளை இன்னைக்கு அவ கஷ்டப்பட்டா, அந்த கஷ்டத்துல இருக்கும்போது நீ கூட இருந்தா நல்லா இருந்திருக்குமேன்னு நினைப்பா. அவ கொடுத்து வைக்கலடா. அப்படியா? அப்படின்னா அப்படிதான். ஏண்டா சென்டிமெண்ட் கதையெல்லாம் சொல்ற? அச்ச சரக்கு இறங்கி போச்சு. டேய், காலைல வரும்போது ஒரு கல்லு மேட்ரு சொன்னாங்கல்ல, வா அதை போய் நம்ம குடிக்கலாம். நாளைக்கு காலைல போலாம். அதெல்லாம் முடியாது, எனக்கு இப்பவே குடிக்கணும். சொல்லிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் முடியாது, இப்ப வேணும் அண்ணா. என்னடா இது, இவ்வளவு பேர் நிக்கிறாங்க? டேய் மச்சான், சீக்கிரம் வாங்கடா, இல்லன்னா கிடைக்காதடா. இது என்னடா இது, இவ்வளவு டிமாண்டா கல்லுக்கு? என்னமோடா, எனக்கு நம்பிக்கையே இல்ல. கொஞ்சம் அவசரப்படாதீங்க. ஒருத்தருக்கா தரேன். இந்தாப்பா, இது உனக்கு குடி. மாமா கிடைச்சிருச்சு. அட, இருந்ததெல்லாம் தீந்து போச்சுலப்பா. தீந்து அப்ப எப்படி போச்சுனா தரது? எப்படிக்கா? நாங்க தான் முதல்ல காசு கொடுத்தோம்ல, என்ன நியாயம் இது? இருந்தாதான் தந்துருவனே. ஏக்கா, எங்களுக்கு தானே கொடுத்துருக்கணும் முதல்ல. டேய் மாமா, இது வந்துருங்க. காலையில இருந்து 5-6 கூட வாங்கிட்டீங்க. இது எப்படிடா குடிக்கிறது? ஏப்பா, மத்த ஊர்க்காரங்களும் கல்லு குடிக்க தான் வந்திருக்காங்க. எதுக்கு தேவையான சண்டை போடுறீங்க? பண்ணாம இருந்து போங்கப்பா. நீ லம்பா வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க வந்திருந்தாங்க, அதுக்கு தானே வெயிட் பண்றாங்க, கிளம்புப்பா. இங்க பாருங்க, இப்ப எங்களுக்கு கொடுக்க போறீங்களா இல்லையா? எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு எதுக்கு நான் சண்டை சொன்னா கேட்க மாட்டியா? என்ன பட்ஜெட் பண்ணுவாரியா? ஏய் ஏப்பா, யாருடா? ஏய், ஏய் ஏய், 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 வாங்கடா. சுளுக்கு எடுத்துட்டான்ல. அப்படி போடு. பார்த்தல கெத்த. டேய் மாமா, டேய் சிவா, வேணாடா, விட்டுடா, சொன்னா கேளுடா. இப்படி சொன்னதாண்டா புரியும். எப்படியோ பா, இவ்வளவு பிரமாதமா இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்ல. செம்ம சூப்பர்ரா. ஆமாண்டா, ரொம்ப சூப்பரா இருக்கு. என்ன காரம் தான் கொஞ்சம் டேய் அதிகம். அவன் தங்கச்சிடா. ஏய், நான் சொன்னது கல்ல பத்தி. பேச வந்துட்டான். ஃப்ரெண்டோட தங்கச்சி அந்த மாதிரி நான் பேச மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. தெரியும், அதுக்காக தான் சொன்னேன். இந்தாங்க. என்னம்மா கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேம்மா. இது எதுக்கு அம்மா, என்ன கொடுக்குறான்? ஒரு தோசை கொடுக்குறீங்களா? இந்தா, நீ என் சாப்பிடு. பொண்ணுக்கு வளகாப்பு வச்சிருக்கேன், மறக்காம வந்துருமா? மிச்சம் சாப்பிடணுமா? அவன மாதிரி இருக்கணும், உன்ன மாதிரிலாம் இருக்க கூடாது. வாயை மூடிட்டு அரக்காணி அக்கா ஃபங்க்ஷனுக்கு என்னால போக முடியாது. நீ போயிட்டு வந்துடுறியா? அம்மா, பக்கத்து ஊரு, என்னால தனியா போக முடியாது. அப்படி சொன்னா எப்படிம்மா? இங்க எவ்வளவு வேலை இருக்குன்னு உனக்கு தெரியும்ல.
சித்தி, நான் அந்த ஊருக்கு தான் போறேன். நான் கூட்டு போறேன். ரொம்ப நல்லதுப்பா. நண்பண்ணா நீ தான்டா மச்சான். ஆமா. இன்னும் எவ்வளவு நேரம்டா உட்காருது? ஆளையே காணோம். வெண்ணிலா பூ போல புன்னகை செய்தாலே கண்ணுக்குள்ள வசியம் வச்சு என்ன இவ தச்சாலே வெண்ணிலா பூ போல புன்னகை செய்தாலே கண்ணுக்குள்ள வசியம் வச்சு என்ன இவ தச்சாலே பார்வை ஒன்று போதும் நான் சொர்க்கம் சென்று சேர மாய கண்ணை பார்த்து என் மனச தொலைச்சேந்தானே தாழம்பூ போல என்ன தாக்க வந்தாளே தாமரப்பூ போல என்ன தாலாட்ட வந்தாளே எப்படி சொல்வேன் நான் என்ற ஆசையை உன்னிடமே பைத்தியமானேனே உன்னை பார்த்த நாள் முதலே மோகம் பார்த்து நான் என் மோகம் மறந்தேனே எருமுகம் பார்க்கவே ஒரு நாள் வருமோ பாதங்கள் பாதஸ்வரம் பார்ப்பதுதான் என்ன சுகம் கன்னி இவள் கண்ணக்குழியில் மறுஜனம் எடுப்பேன் யாரோ 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 இவள் என்னை கொல்வதேனோ யாரோ 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 இவள் இல்லை என்றால் கஷ்டம் தாழம்பூ போல என்ன தாக்க வந்தாளே தாமரப்பூ போல என்ன தாலாட்ட வந்தாளே எப்படி சொல்வேன் நான் எந்த ஆசையை உன்னிடமே பைத்தியமானேனே உன்னை பார்த்த நாள் முதலே கனவிலே காதலி நிஜமாய் நீ அடி கண்ணாமூச்சி ஆடித்தான் கதற வைத்தாயே கெஞ்சிதான் பார்த்தாலும் மிஞ்சிதான் போராளே கோவந்தான் காட்டி என்ன கோழையாக்கி வைத்தாளே பிரியா 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 நீ இல்லை என்றால் கஷ்டம் பிரியா 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 என் மனசு எல்லாம் நீதான் கண்ண காட்டித்தான் என்ன கவுத்து புட்டாயே முத்து சிப்பி போல ஒரு முத்தந்தானி தாயே எங்கே சென்றாலும் பெண்ணே உனப்புதானே பைத்தியமா போன பெண்ணே உன்னை பார்க்கையிலே
எனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியல. எனக்கு தற்கொலை பண்ணிக்கலாம்னு தோணுது. தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் கோழை இல்லை. எனக்கும் சில லட்சியங்கள் இருக்கு. ஆனா எதுக்காக நான் தற்கொலை பண்ணிக்க போறேன்னு எனக்கு புரியல. நான் தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. டீ அங்கேயே எடுத்துட்டு வரேன். இங்க எதுக்கு வந்தீங்க? நான் வந்தது டீக்காக இல்ல, அப்புறம் உனக்காக. அம்மா வந்துட போறாங்க. எதுக்காக இப்ப இங்க வந்தீங்க? ஏன், பார்த்துட்டு தான் வந்தேன். ரொம்ப பிஸியா இருக்காங்க. அப்பாக்கு நான் டீ போய் கொடுக்கணும். அப்பா இருக்காரு. அவருக்கு தான் எதுவும் தெரியாது. எவன்டா அவன் இந்த நேரத்துல போன் பண்ணிட்டான்? சொல்றா. எங்கடா இருக்க? நானா இங்க, அது நான் உன் பைக் பக்கத்துல தான் இருக்கேன். டேய், நான் இப்பவே வரேன். சீக்கிரம் நீ வெளில அங்கேயே வாடா. டைமிங் சென்ஸே இல்ல. சிவ பூஜையில கரடி மாதிரி. தேங்க்யூ மாமா. யா, என்னம்மா சரளா, நல்லா இருக்கியா? நீங்களாண்ணே? நல்லா இருக்கேண்ணே. இந்தாம்மா சீட்டு பணம். வர மாசம் மொத்த பணமும் வேணும்மா. பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கேன். அப்படியா அண்ணே? எங்க இருந்து வந்துச்சு இந்த சம்பந்தம்? அதுவா, விழுப்புரத்துல இருக்கிற என் ஃப்ரெண்டோட பையன் தான். ரொம்ப நல்ல பையன், பெரிய வேலையில இருக்கான். ஆமா, உங்க பொண்ணு கூட வரன் பாத்துக்கிட்டு இருக்கீங்கல்ல? இனிமேதான் பாக்கணும்னு. இப்பவே பார்க்க ஆரம்பிச்சாதான் நல்ல சம்பந்தம் கிடைக்கும்மா. கண்டிப்பா. சரி, நான் அப்ப கிளம்புறேம்மா. சரிங்க அண்ணே. அம்மா, பணம் விஷயத்த மறந்துடாதீங்க. என் பொண்ணோடைய வாழ்க்கை. கண்டிப்பா. எப்ப பணம் தேவைப்படுதோ வந்து வாங்கிட்டு போங்க. ரொம்ப சந்தோஷமா. கிளம்புறேம்மா. பிரியா, நாளை காலையில நம்ம பூசாரிய பார்க்க போறோம். எதுக்குமா? உன் கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்காக தான். கல்யாணமா? இப்ப எதுக்குமா கல்யாணம்? இப்ப பண்ணிக்காம நீ எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற? அது இல்லம்மா, நான் கல்யாணம் பண்ணிட்டு வெளியே போயிட்டா நீ ஒருத்தியா அப்பாவை எப்படிமா பாத்துப்ப? இப்ப என்னமோ நீ பாத்துட்டு இருக்க மாதிரி பேசிட்டு இருக்க. பாத்துக்க சொல்லி சொன்னா நான் பாத்துப்பேன். பாத்துக்கிட்ட மாதிரி தான். நீ போய் சொல்றேன்னு உன் முகத்தை பார்த்தாலே தெரியுதேடி. சாரிப்பா. இங்க பாரு, நாளை காலையில நம்ம பூசாரிய பார்க்க கோயிலுக்கு போறோம். இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்க? வா போலாம். கொஞ்சம் சும்மா இருக்கியா? வான்னு சொல்றேன் ப்ளீஸ். வேண்டாம், எல்லாரும் இருக்காங்கப்பா. இருந்தா என்ன? யாராவது பாத்துற போறாங்க. இங்க யாருமே இல்ல. வா, இங்க இருந்து போ. இன்னைக்கு ராத்திரி என் கூட படுக்க மாட்டியா? போன்னு சொல்றேன்ல, போ. சொன்னா கேளு.
வேண்டான்னு சொன்னாலும் இவன் விடவே இல்லையே. ரொம்ப மோசம். என் ஃபர்ஸ்ட் நைட்ல கூட இவன் இவ்வளவு வெக்கப்படலையே. சர்வம் சிவா அர்ப்பணம். வணக்கம் பூசாரி. நல்லா இருக்கீங்களாம்மா? சொல்லுங்கம்மா. என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன். நல்ல விஷயம். ஒரு நல்ல நாள் பார்த்து சொன்னீங்கன்னா கல்யாண வேலைங்களை ஆரம்பிச்சிருவேன். இன்னைக்கே நல்ல நாள் தாம்மா. இன்னைக்கு நான் வேற ஒருத்தங்க வீட்டுக்கு பூஜைக்காக போறேன். நாளையில இருந்து நல்ல நாளே இல்ல. மறுபடியும் நீங்க அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறம் வாங்க. சரிங்க ஐயா. அப்பா வர மாதிரி இருக்கு. அப்பா நீங்க என்ன சடனா? என்னம்மா? என்ன இது சர்ப்ரைஸ்? ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே சிவா. Thank you பா. Thank you so much. Thank you மம்மி. எதுக்குப்பா இதெல்லாம்? Thank you பா. God bless you. நீங்க எல்லாரும் இவன் கூட எங்க வீட்டுக்கு வரணும். சரியா? கண்டிப்பா வரேன். சிவா, அப்ப நாங்க கிளம்புறோம். ஓகே. டேக் கேர் பா. ஓகேப்பா. ஓகே. நீங்க எல்லாரும் அவன் கூட இருக்கிறதால தான் நாங்க அங்க நிம்மதியா இருக்கோம். கவலைப்படாதீங்க அக்கா, நாங்க பாத்துக்கிறோம். என்னாச்சு? ஹாப்பி பர்த்டே டு யூ. My mommy. சாமி கும்பிட்டுக்கோங்க. மங்களம் மதுசூதனம் மங்களம் புண்டரிகாட்சம். உங்கள யாராவது தீட்டோட இருக்கீங்களாமா? ஆஹா இல்ல சாமி. ஏதாவது கெட்ட காரியத்துக்கு போனீங்களா? இல்ல சாமி. என்னாச்சு சாமி? சுவாமி சுவாமி இருங்க. சாமி சொல்லுங்க சாமி. சாமி எதுவுமே சொல்லாம போறீங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க சாமி. சீக்கிரமா எல்லாரும் இந்த வீட்டை விட்டு போயிடுங்க. அது எப்படி சாமி? எல்லாரும் உடனே வெளியில போக முடியும்? நான் சொல்றத கேளுங்க, இல்லனா காத்து கருப்பு உங்க வீட்டுக்குள்ள வந்துடுவான். உங்க ரத்தம் ரோட்ல ஆறா ஓடும். நிச்சயமா இந்த வீடு சுடுகாடா மாறிடும். இங்க இருந்து போங்க, சீக்கிரமா போயிடுங்க. அப்பா எனக்கு என்னாச்சுங்க? தம்பி இவருக்கு என்னாச்சுன்னு கொஞ்சம் பாருப்பா. அம்மா இந்த சிரிஞ்சு போட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? அது ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சுப்பா. என்னம்மா இது? 3 நாளைக்கு மேல ஊசிலாம் இருக்க கூடாது. அப்படி இருந்தா இன்ஃபெக்ஷன் ஆயிடும். இதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. சரி பரவாயில்ல விடுங்கம்மா. அதனாலதான் அவருக்கு ஜுரம் வந்திருக்கு. பயப்பட வேண்டாம். கொஞ்ச நேரத்திலே ஜுரம் குறைய ஆரம்பிச்சிடும். சரி பாத்துக்கோங்க. ஒருவேளை ஃபீவர் அதிகமாயிடுச்சுன்னா உடனே டாக்டர் கூப்பிடுங்க. சரிப்பா. வரங்க. நாங்க கிளம்புறோம் சித்தி. மகேஷ், இன்னைக்கு ராத்திரி நீங்க தங்கிக்கலாம்ல? என்னடா இருக்கலாமா? அது என்னன்னா இவங்க இவ்வளவு தூரம் பயப்படுறாங்கன்றதுனால இங்கே இருக்கலாம்டா. டேய் மாமா, நீ மேல படுத்துக்க, நான் கீழே படுத்துக்கிறேன். டேய் பரவாயில்லையா? அதெல்லாம் எனக்கு பழக்கம் தான்டா. சரி. டேய் மாமா, என் போன்ல சார்ஜ் கம்மி ஆயிடுச்சு. கொஞ்சம் சார்ஜ் போடுறியா? சரிடா. தேங்க்ஸ் மாமா. ஓகேடா. குட் நைட் ரா. குட் நைட்.
அடி சண்டாளி. அம்மா எழுந்துட போறாங்க. அங்க ப்ளீஸ் ப்ளீஸ் வேண்டாம். சுச்சா போயிட்டாரு. பாத்ரூம் போயிட்டாரா? வந்துட்டேன். ஐயோ அம்மா வந்துட போறாங்க. ஐயோ அதுக்குள்ள வா, கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன்னு. கிளம்ப வேண்டாம். நீ ஒரு வேலை பண்ண, அடுத்த முறை பெரிய குடமா வை. முதல்ல கிளம்பு, அம்மா வந்தா கொன்றுவாங்க. இருக்கடா இருக்கடா, தள்ளி எனக்குதான். தாத்தா கொடுங்க. தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுடா. மாமா கடச்சிச்சுடா கல்லு. பாரா தள்ளி போங்கடா. இந்தா நீ குடுடா. குடி கூடாது சொல்லிட்டேன். இப்ப குடு. குடி. தர மாட்டேன். நீ குடிக்கிறியா? கொடுக்க மாட்டேன். நான் ஒண்டியா தான் குடிப்பேன். ஏன் பன மரத்து கல்லு பால் பாயாசம் பதமாக அடிச்சா கிக்கேறிடும். பன மரத்து கல்லு பால் பாயாசம் பதமாக அடிச்சா கிக்கேறிடும். ஃபாரின் சரக்கோட பாசு இவன், லிக்கர் பேட்சுக்கே லக்கு இவன். ராத்திரி பூரா காவல் இருந்தா குடோனு நிறைய கள்ளு கிடைக்கும். பல மரத்து கள்ளு பால் பாயசம் அத அத பதமாக அடிச்சா கிக்கேறிடும். கள்ளடிச்சா கற்பூரம் போல் போத ஏறிடுமே. கிக்கேற கள்ளு கிங்குன்னு தான் புரிஞ்சுக்கோ மாப்பே. தலைவர போல தனி இனத்தான் புடிச்சது கள்ளு தானே. இவன் உள்ள போனா தனி ரூட்டு போடுவா சொல்லிட்ட மாமே. மாமா இந்த கள்ளே சூப்பர் மாமா. ஏத்தி புட்டாக்கா எல்லாமே சொர்க்கம்தான். பாண்டிச்சேரி கள்ளடிச்சானா பாம்பாக மாறிடுவேன். கடலூர்ல கள்ளடிச்சானா காளமாடு போல ஓடுவேன். லல்லாலே 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 மத புடிச்ச யானை போல வருவேனே. ஏன் லல்லாலே 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 ஜல்லிக்கட்டு வீரனை போல் வருவேனே. அதெல்லாம் பழசு மச்சு. நான் இப்ப பாரு, நீ கேளு. ஓல்டு மங்க் ரெட் ப்ளூ லேபிள்ஸ் இவனை காப்பி அடிச்சு எல்லாருமே ஃபேமஸ். தமிழ்நாட்டுல தலைவர் தான் சூப்பர் ஸ்டார். இந்த கள்ளு தானே போதைக்கு டாப் ஸ்டார். கேளு ராமையா கதை கேளு ராமையா, இந்த கள்ளுக்குள்ளதான் போதை இருக்கு ராமையா. எனக்கு தெரியும்டா அட என்ன காரணம், அட ஸ்பெஷல் காரணம். போதைக்கே கள்ளு ராஜா.
வாடா. ஐயோ என்னாச்சு இவருக்கு? என்னடா இது கொமட்டிக்கிட்டு வருது? நிறுத்துறா வண்டி நிறுத்துறா. உனக்கு என்னாச்சு? பயங்கரமா வலிக்குதுடா. கண்ணா ஒண்ணுடா, நல்லா மூச்சு இழுத்து விடு, நல்லா இழுத்து விடு. உனக்கு ஒண்ணும் ஆகாதுடா, ஒண்ணும் ஆகாது. டாக்டர் கிட்ட போலாம்டா. சிவா, சீக்கிரம் ஏறு. பயமா இருக்குடா. சீக்கிரம் ஏறுடா, போலாம். ஹாஸ்பிடல் போலாம்டா. சரி, சரி, ஹாஸ்பிடல் போலாம். பயப்படாத. உனக்கு ஒண்ணும் ஆகாதுடா. டேய் இட்ரா. சீக்கிரம் போ. டேய் கண்ணா கண்ணா. டேய் 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 இங்க பாருடா. கண்ணா தரடா. கண்ணா ஏதாவது பேசுடா. உனக்கு ஒண்ணும் ஆகாதுடா. கண்ணா. சிவா, என்னாச்சுடா? கண்ணா கண்ணா டேய் கண்ணா எந்திரடா. டேய் சிவா, என்னாச்சுன்னு சொல்லுடா. டேய் கண்ணா எந்திரா, உனக்கு ஒண்ணு இல்லடா. டேய் எந்திரா சிவா. டேய் கண்ணா, டேய் செல்போன் எங்க பாரு. போன் எங்கடா? தெரியலடா. எதனால இப்படி ஆச்சு? போடா. கண்ணா எங்களுக்கு தெரியாதுங்க. என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி தானே கொடுத்தோம். அமைதியா இருங்க, பேசாம இருங்க. சார், எங்க ஆளுங்களை கொண்டது இவங்க தான் சார். என்ன நடந்துச்சுன்னு சொல்லு சார். பணத்துக்கு ஆசைப்பட்டு கல்லுல விஷம் கலந்து எழுதி கொண்டுட்டாங்க சார். இந்த ஆள் சொல்றதுல உண்மையா? நாங்க கல்லுல எதுவுமே கலக்கல சார். அன்னன்னைக்கு எடுக்கிற கல்ல அன்னன்னைக்கே வித்துருவோம் சார். எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். என்னைக்கும் குடுக்கற மாதிரி தான் கொடுத்தனா, இன்னைக்கு மட்டும் எப்படி இந்த பிரச்சனை நடந்துச்சு? உன் புருஷனாங்க? எங்க மாமா பயந்துட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டாரு. இவன் யாருமா? என் தம்பி சார். அவர் எடுத்துட்டு வர முதல் கல்ல சாமிக்கு தான் படைப்பாரு. அந்த அளவுக்கு புனிதமா நினைப்பாரு சார். அவரு சொந்த ஊர்க்காரங்களை சாவடிக்கிற அளவுக்கு மோசமானவர் இல்ல சார் எங்க மாமா. இது எப்படி நடந்துச்சுன்னு எங்களுக்கும் ஒண்ணும் புரியல சார். சரி, அந்த மரத்து கல்லுக்கு மட்டும் எதுக்காக அதிகமா பணம் வாங்குற? பக்கத்து ஊர்ல இருந்து கூட சில ஆளுங்க வந்து நாங்க இறக்குற கல்ல குடிப்பாங்க சார். எங்க கல்லுக்கு கிராக்கி அதிகம், அதனால எல்லாரும் விரும்பி குடிப்பாங்க. அப்படின்னா அந்த கல்லுல நீ எதுவும் கலக்கலன்னு சொல்ற? நாங்க எதுவுமே கலக்கல சார். அதை நிரூபிக்க முடியுமா? கண்டிப்பா நிரூபிக்கிறேன் சார். இவங்க எதுவும் கலக்கலன்னு சொல்றாங்க. இறக்கலன்னா அப்புறம் எப்படி சாவாங்க? இவங்க சொல்றது தப்பு. அதை நாம நிரூபிப்போம். உன் புருஷன் எங்க இருந்தாலும் நாளை காலையில இங்க வர சொல்லு. சரி சார். மறுபடியும் கல்ல குடிச்சு பாப்போம். இந்த தடவை கல்ல குடிக்கிறவங்க செத்து போனா நீங்க சொல்றது உண்மை. அப்படி யாரும் சாகலனா நீங்க ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும். அந்த பானையில இருக்கிறத எடுத்து இந்த பானையில ஊத்து. இன்னைக்கு ராத்திரி முழுக்க எங்க காவலுக்கு இருங்க. ஓகே சார். எனக்கு எதுவும் சார், எழுந்திருங்க சார். சார் 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 எழுந்திருங்க சார். சார் சார் நாங்க இறக்குற கல்ல குடிச்சு எல்லாரும் செத்து போறாங்கம்மா. இவ்வளவு நாள் என் ஞாபகம் வரலையா உனக்கு? நீங்களே இப்படி கோச்சுக்கிட்டா எப்படிமா? அம்மா, எங்களை மன்னிச்சிருங்கம்மா. முதல்ல கல்லு குடிச்சவங்களுக்கு எதுவும் ஆகலையா? ஆமாமா. அடுத்து குடிச்சவனுங்க செத்தானுங்களா? ஆமாமா. அந்த மரம் விஷமாயிடுச்சு. விஷமா? ஆமா. நீங்க என்னமா சொல்றீங்க? ராஜாண்ணனோட பனைமரத்து வேர்ல பாம்புங்க நிறைஞ்சிருக்கு. பாம்புங்களா? பாம்பு வேர்ல கடிச்ச விஷம்
கல்லுக்கு வந்து சேர்ந்திருக்கு. முதல்ல மரத்துல இருந்து கல் எடுக்க போது விஷம் வந்திருக்காது. ஆனா பாம்பு எப்ப வேர்ல கடிச்சதோ அதோட அந்த மரம் பூரா விஷமாயிடுச்சு. அதனாலதான் கல்லு குடிச்சவெல்லாம் செத்து போயிட்டான். இப்ப நாங்க என்னமா பண்றது? அந்த மரத்தை கண்டுபிடிச்சு வெட்டி போடுங்க. போங்க, சீக்கிரமா போங்க. சரி போலாங்க, வரமா. நீயா? உட்காரு. இந்தாங்கக்கா சீட்டு பணம். என்னாச்சு இந்த மாசம் லேட்டா தர? அது வேற ஒண்ணும் இல்லக்கா, என்னன்னா ஊர்ல கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சுல்ல, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி அதை விடுங்கக்கா. அண்ணனுக்கு இப்ப எப்படி இருக்கு? என்னத்த சொல்றது, இவருக்கு என்ன வியாதினே இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அதையும்க்கா எவ்வளோ வைத்தியம் பார்த்துட்டோம், எவ்வளோ மருந்து கொடுத்தோம், ஆனா இவர்கிட்ட எந்த மாற்றமும் இல்லை. அக்கா, பேய்களோட சேட்டையினால கூட இப்படி நடக்கலாம். ஒரு தடவை திஷ்டி கழிச்சு பாருங்க, சரியாயிடும். ஒரே ஒரு தடவை செஞ்சு பாருங்கக்கா. ஒரு தடவை நல்லா யோசிச்சு பாருங்கக்கா. அம்மா 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 என்னாச்சுமா? அம்மா 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 எழுந்துருமா? அம்மா அம்மா அம்மா. வானில் அந்த சந்திரன்தான் தனிமையாச்சே, என்னை பெற்ற தாயும் இன்று தொலைவில் போச்சே. பிரம்மதேவனே, தாயின் அன்புதான் மண்மறைந்ததே. எனக்கு நான் இன்றி துணையில்லை வேறாரும், பாலைவனத்தில் தான் கடுமையான என் பயணம். எனக்கு நான் இன்றி துணையில்லை வேறாரும், பாலைவனத்தில் தான் கடுமையான என் பயணம். நடப்பது என்னவென்று புரியவும் இல்லை, நெஞ்சுக்குள்ளே வேதனை சொல்ல மொழி இல்லை. அன்னை மட்டும்தான் எந்தன் சொந்தமே, கண்ணீர் மட்டும்தான் இனி மிச்சமே. தலையெழுத்தை மாற்றியமைக்க பிரம்மனிடம் நான் கோருகின்றேனே. எனக்கு நான் இன்றி துணையில்லை வேறாரும், பாலைவனத்தில் தான் கடுமையான என் பயணம்.
எனக்கு நானின்றி துணையில்லை வேறாரும், பாலைவனத்தில் தான் கடுமையான என் பயணம். ஒரு காக்கா கூட ஏன் வரலன்னு தெரியலையே. எப்படி வரும்? ஒழுங்கா வாழ்ந்திருந்தா காக்கா தேடி வந்திருக்கோம். செஞ்ச பாவம் விடுமா என்ன? யாருக்கு தெரியாம என்ன பாவம் பண்ணாலும் காக்கா வந்து அதான் இந்த மாதிரிலாம் ஆகுது. சாப்பிடுமா அம்மா? யாருக்கும் சொல்லவில்லை நீங்க சாப்பிடுங்க. கதையை நாளும் அனுபவித்தேன் சித்திரவதையை. குலவிளக்கே அணைந்ததடா சோகக்கடலில் விழுந்தேனடா. தலையெழுத்தை மாற்றியமைக்க பிரம்மனிடம் நான் கோருகின்றேனே. எனக்கு நானின்றி துணையில்லை வேறாரும், பாலைவனத்தில் தான் கடுமையான என் பயணம். எனக்கு நானின்றி துணையில்லை வேறாரும், பாலைவனத்தில் தான் கடுமையான என் பயணம். அம்மா எப்படி இறந்து போனாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை சிவா. உண்மையிலே அன்னைக்கு ராத்திரி என்னதான் நடந்துச்சு? அமாவாசை ராத்திரி அன்னைக்கு அம்மா அப்பாக்கு திருஷ்டி எடுத்து திருஷ்டி கழிக்க வீட்டை விட்டு வெளியே போனாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மா வீட்டு வாசல்ல விழுந்து கிடந்தாங்க. நான் வந்து பார்த்தப்போ அம்மா செத்து கிடந்தாங்க சிவா. அப்படி என்ன நடந்துச்சுன்னு எனக்கு புரியவே இல்லை. நிறைய தடவை நான் உனக்கு போன் பண்ணேன் சிவா, ஆனா நீ கிடைக்கவே இல்லை. எல்லாமே முடிஞ்சு போச்சு சிவா. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப தப்பு தப்பா பேசினாங்க. காரியம் செஞ்சு பிண்ட வச்சப்போ ஒரு காக்கா கூட தொடல. எல்லாரும் அம்மா காசு இங்க வச்சிருக்காங்கன்னு கேட்டுட்டே இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பேரு எல்லாரும் ஏமாத்தி உங்க அம்மா பணத்தை எங்க ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. எல்லாத்தையும் சொல்லி அழ நீ கூட பக்கத்துல இல்ல சிவா. ஊர்க்காரங்க வாய்க்கு வந்த மாதிரி பேசினாங்க. என்னால எதையும் தாங்கிக்க முடியல சிவா. எம்எல்ஏ பையன், டாக்டர், பெரிய குடும்பம் உன்னை எப்படி கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு சொல்றாங்க. நிஜமா சொல்லு, ஊர்க்காரங்க சொல்ற மாதிரியே என்ன கை விட்டுடுவியா சிவா? பைத்திய மாதிரி பேசாத. அமாவாசை ராத்திரி அன்னைக்கு வானத்துல நிலா இருக்காதுங்கிறதுக்காக இந்த உலகம் எப்பவுமே இருட்டில் இருக்குன்னு அர்த்தம் இல்லை. காதலுங்கிறது எப்பவும் ஒருத்தர்கிட்ட தான் வரும். அது பல பேர்கிட்ட இருந்து வரதில்லை. நீனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். சரி, அதை விட நானா உனக்கு எவ்வளவு பிடிக்கும்? உன்னை எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னா, என் உடம்புல மூச்சு இருக்கிற வரைக்கும், என் உயிரே போனாலும் நீ எப்போ என் மனசுக்குள்ளதான் இருப்ப சிவா.
அப்பாவை நல்லா பார்த்துக்கோம்மா. பணத்தை என் தலகாணையில தான் வச்சிருக்கேம்மா. அது எல்லாருக்கும். அம்மா 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 அம்மா. என்னாச்சு? பிரியா 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 என்னாச்சு? பிரியா என்ன நடந்துச்சு? சிவா சிவா, நான் அம்மாவை பார்த்தேன். ஆனா அம்மா இங்க வந்தாங்க. என் கண்ணால பார்த்தேன். பிரியா இந்தாம்மா, இந்த தண்ணி குடிமா. என்கிட்ட கொடுங்க. குடி. முதல்ல கொஞ்சம் தண்ணி குடி. ஏதாவது கனவு கண்டிருப்ப. பயப்படாத. பிரியா அப்பா அப்பா எழுந்திருங்கப்பா. அப்பா அம்மா இங்க வந்தாங்க. எழுந்திருங்கப்பா. அப்பா சத்தியமா சொல்றேன் சிவா, நான் பார்த்தேன். என்னம்மா சொல்ற? நான் நிஜமாவே அம்மாவை பார்த்தேன். நான் சொன்ன நம்புங்க. அப்பா எழுந்திருங்க. அப்பா எழுந்திருங்க. அப்பா எழுந்திருங்க. அழாதம்மா, சொன்ன கேளுமா. பிரியா எழுந்திருமா. எழுந்திருங்கப்பா. வா, அழாத வா. பிரியா ஒண்ணும் இல்ல. உங்க உடம்பு தளர்ந்து போயிருக்கின்ற விஷயம்தான் எனக்கு தெரியுமே தவிர உங்க மனசு இன்னும் பேசிக்கிட்டு இருக்கின்ற விஷயம் ஒரு டாக்டரா இருந்தும் நான் மறந்து போயிட்டேன் மாமா. உங்க முன்னாடி நான் ஏதாவது தப்பா நடந்திருந்தா என்ன மன்னிச்சிருங்க மாமா. அத்தை இருந்திருந்தா இந்த விஷயத்தை நான் சொல்லியிருப்பேன். ஆனா இது நான் உங்ககிட்டே சொல்லலாங்கிற நம்பிக்கைய நீங்க எனக்கு கொடுத்திருக்கீங்க மாமா. பிரியாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா. நான் பிரியாவை நல்லபடியா பார்த்துப்பேன். நல்லா பார்த்துப்பேன். வணக்கம் மாமா. வணக்கம்மா. எப்ப வந்தீங்க மாமா? இதோ இப்பதாம்மா வந்தேன். என்ன விஷயம் மாமா? அதாம்மா, அம்மா பணம் தரேன்னு சொன்னாங்க. பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டேன். வர 21ஆம் தேதி கல்யாணம் வச்சிருக்கேன். அந்த பணத்தை கொடுத்தா நான் கிளம்பிடுவேன். கல்யாண வேலை வேற நிறைய இருக்கு. அம்மா பணத்தை எங்க வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது மாமா. என்னம்மா இது? 4 ரூம் இருக்கிற அந்த வீட்டுல பணம் எங்க இருக்குன்னு தெரியாதுன்னு சொல்றியே. ஒண்ணு வீட்டுல இருக்கும், இல்லைன்னா வேற எங்காவது வச்சிருப்பாங்க. கொஞ்சம் நல்லா தேடி பாருமா. பணம் கிடைக்கலனா என் பொண்ணு கல்யாணமே நின்று போயிடும். நான் போயிட்டு நாளைக்கு வரேன். நீ ஏதோ சொன்ன, எனக்கு ஞாபகம் வரலையேம்மா. அம்மா எங்க வச்சிருப்பாங்க? பணத்தை என் தலகாணையில தான் வச்சிருக்கேம்மா. அதை எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துருமா.
பிரியா இல்லம்மா என்னாச்சு எங்கம்மா போற அம்மா சொல்லுமா சொல்லிட்டு போமா என்னம்மா பிரியா என்னாச்சு பிரியா என்ன பண்ற அம்மா சொன்னாங்க அது கண்டிப்பா இங்க எங்கேயோ தான் இருக்கணும். அம்மா சொன்னாங்களே என்ன சொல்ற என்னாச்சு பிரியா பிரியா இந்த டைம்ல எல்லாம் இங்க வரக்கூடாது. என்ன பிரியா தேடுற எனக்கும் தெரியுது புரியலடா பிரியா பிரியா என்னன்னு சொல்லு பிரியா. அம்மா என்கிட்ட சொன்னாங்க சிவா. பிரியா என்ன பிரியா பண்ற பிரியா நான் சொல்றது கேளு சிவா. பொண்ணுங்களை இங்க வரக்கூடாது. அம்மா தான் சொன்னாங்க பணத்தை இங்க தான் எங்க பத்திரமா வச்சிருக்காங்க. என்ன சொல்லிக்கிட்டு இருக்க டேய் என்னடா சொல்ற அம்மா தான் சொன்னாங்க சிவா. பிரியா அம்மா சொன்னாங்க நான் கேட்டேன். பிரியா நம்ம வீட்ல போய் பேசலாம். என்ன பார்க்க விடு சிவா நான் பார்க்கறேன். இந்த நேரத்துல சுடுகாடுக்கு வரக்கூடாது பிரியா. சொல்றது புரிஞ்சுக்கோ. பிரியா என்ன பண்ற? பிரியா அதை தொடக்கூடாது. பிரியா 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 என்ன பண்ற நீ? நான் சொல்றத கேளு பிரியா. பிரியா ப்ளீஸ் பிரியா என்ன பிரியா இது பாத்தியா சிவா இத பார்த்தல அம்மா சொன்னது உண்மைதான். சிவா நான் சொன்னல அம்மா நம்ம கூட தான் இருக்காங்கன்னு. இப்ப எல்லாம் உண்மையாயிடுச்சுல. வா பிரியா வா போலாம். எல்லாரும் தயவு செஞ்சு கொஞ்சம் சத்தம் போடாம இருங்க. சரளாமா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை வாங்கிக்கங்க. ஒவ்வொரு பேரா கூப்பிடுப்பா. மாதவி கோவத்துல ஏதாவது தப்பா பேசியிருந்தா எதுவும் மனசுல வச்சுக்காம என்ன மன்னிச்சிருமா. ராஜேஷ் அம்மா என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தாங்க. தூக்கத்துல இருந்ததால எனக்கு சரி ஞாபகம் வரல. அம்மா அம்மா என்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைச்சிருப்பாங்க? இதுக்கப்புறம் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இன்னையில இருந்து உங்க அம்மா ரொம்ப நிம்மதியா இருக்க போறாங்க. இவ்வளவு நாளா உங்க அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையாம இருக்கிறதுக்கு காரணம் இந்த பணத்தை உங்ககிட்ட ஒப்படைக்கதான். சிவா இதோ நாத்து அடிக்கிற மாதிரி இல்ல? சுடுகாட்டுல நின்றுகிட்டு இருக்கல பிரியா. அப்படித்தான் இருக்கும். வீட்டுக்கு போய் குளிச்சுட்டா எல்லாம் சரியாயிடும். சரளா தன்னோட பொண்ணோட கனவுல வந்து பணத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. அதோட அவங்க அம்மாவாசை அன்னைக்கு செத்து போயிருக்காங்க. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஊருக்குள்ள ஏதோ கெட்டது நடக்க போகுதுன்னு தோணுது. ஆமாங்க எனக்கும் அப்படிதான் தோணுது. சிவா வா வீட்டுக்கு போ. வர மறுபடியும் அமாவாசை நாளைக்கு வர. பிரியா 15 நாள் கேம்ப். போகாம இருக்க முடியாது. நான் கிளம்புறேன் பிரியா. பிரியா என்னாச்சு? நீ என்ன விட்டுட்டு போறேன்னு சொல்லும் போதுதான் தனிமைனா என்னன்னு எனக்கு புரியுது சிவா. என்ன தனியா விட்டுட்டு போயிடாத சிவா. உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியாது. உன்னை பார்த்ததும் மனசு ஏங்குது. அது ஏனோ மனசுதான் கிறங்கி போனது. அது ஏனோ உசுறு போகுமே என் ஜீவன் உன்னைத்தான் பார்க்கவில்லை என்றால் உலகம் நிற்குமே
உன்னைத்தான் என் நெஞ்சம் விலகிச் சென்றாலே. நிஜமா நிஜமா நீ சொன்னது நிஜமா, இது நாள் வரையில் நான் கண்டது நிஜமா. உன்னை பார்க்கையிலே மனசு ஏங்குதே, ஏ பெண்ணே காலமெல்லாம் காதல் சொல்லுவேன் நீ வந்தாள். ஏதோ ஒன்று உன்னில் நானும் கண்டு கொண்டேனே, என்னவென்று சொல்ல வாயில் வார்த்தை இல்லை. உன் அருகில் இருந்தால் என்னை மறந்திடுவேன். காதல் வலி என்னென்று இப்போ தெரிந்து கொண்டேன். கம்பன் போலவே கவிதைகள் நீ சொல்லி சிறை பிடித்தாயே, உந்தன் நெஞ்சிலே காலமெல்லாம் நான் வாழ இடம் தருவாயோ. நிஜமா நிஜமா நீ சொல்வது நிஜமா, உயிரே உயிரே நான் கேட்பது நிஜமா. உன்னை பார்த்ததும் மனசு ஏங்குது, அது ஏனோ மனசுதான் கிறங்கி போனது, அது ஏனோ. மறவே நானே உந்தன் பாசம் என்பேனே, நினைவில் என்றும் பூஜை செய்வேன் என்பேனே. கண்ணுக்குள் வண்ணம் போல் வெண்ணிலா என்றும் நீ என் மனசிறைக்குள்ளே மாட்டிக்கொண்டாயே நீ. பிரம்மதேவனே என்றென்றோ எழுதிட்டான் நாம் ஒன்றென்று, ஜென்ம ஜென்மமாய் நாம் ஒன்றாய் வாழத்தான் அவன் விதித்தானே. நிஜமா நிஜமா நீ சொன்னது நிஜமா, இது நாள் வரையில் நான் கண்டது நிஜமா. உன்னை பார்க்கையிலே மனசு ஏங்குதே, ஏ பெண்ணே காலமெல்லாம் காதல் சொல்லுவேன் நீ வந்தாள். கையை இறக்குங்க. எல்லாரும் உங்க கண்ணை மூடிக்கிட்டு உங்க குல தெய்வத்தை வேண்டிக்கோங்க. கண்ணை தரங்க. ஐயா, இப்போ கொஞ்ச நாளாவே ஊருக்குள்ள வயசுக்கு வந்த பொண்ணுங்களெல்லாம் காரணமே இல்லாம அநியாயமா செத்து போறாங்க. இவங்க எல்லாரும் எப்படி திடீர்னு சாகுறாங்கன்னே புரியல. நாங்க எவ்வளவோ ஆலோசனை பண்ணி பார்த்துட்டோம் ஐயா, எங்களுக்கு ஒண்ணுமே பிடிபடல. சரளாவோட மரணத்தால தான் நாங்க எல்லாருமே இப்போ ஒன்னா உங்களை பார்க்க வந்திருக்கோம். அந்த சரளா செத்து போனதுக்கு அப்புறம் ராத்திரி தான் பொண்ணோட கனவுல வந்து பணத்தை எங்க ஒளிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கா. இது எல்லாத்தையும் வச்சு பார்த்தா ஊருக்குள்ள ஏதோ நடக்கக்கூடாத சம்பவம் நடக்க போதுன்னு தான் உங்களை பார்க்க வந்திருக்கோம். நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது சரியா 20 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி நடந்தது ஞாபகம் வருது. தம்பி, உனக்கு என்னடா ஆச்சு? பயப்படாத, ஒண்ணும் ஆகாது. தேவையில்லாம பயப்படாதப்பா. அம்மா அம்மா கொஞ்சம் பாருங்கம்மா, கொஞ்சம் பாருங்க. கண்ணு திறக்க மாட்டேங்கிறாமா. அம்மா
பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. 2 நாளைக்கு இந்த மருந்தை கொடுத்தீங்கன்னா சரியா போயிடும். சரிங்கம்மா. சரி சரி. நான் வீட்டுக்கு வந்து பாக்குறேன். குழந்தை எடுத்து வீட்டுக்கு போங்க. சரி. ஐயா ஐயா, என் பொண்டாட்டி கர்ப்பம் கலைஞ்சிருச்சியா? என்னாச்சுன்னு கொஞ்சம் நிதானமா சொல்லு. என் பொண்டாட்டி 9 மாசம் கர்ப்பமா இருந்தா, நாளான்னைக்கு குழந்தை பொறுக்கணும் நம்ம ஒரு மருத்துவ வச்சு சொன்னா. ராத்திரி அந்த அலறல் சத்தத்தை கேட்டு அவ கர்ப்பம் கலைஞ்சு போச்சுமா. உண்மையிலேயே இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. ராத்திரி உன் பொண்டாட்டி வேப்பில வச்சு படுத்துக்கலையா? எதுக்குமா வேப்பிலைய வச்சுட்டு படுத்துக்கணும்? அப்படின்னா அந்த காத்து கருப்பால தான் உன் பொண்டாட்டிக்கு இந்த நிலைமை. காத்து கருப்பா? நான் இந்த விஷயத்தை அன்னைக்கே சொன்னேன். ஒவ்வொரு அமாவாசை ராத்திரிக்கு அந்த காத்து கருப்ப வருவான். அவன் வந்துட்டான்னா இந்த மாதிரி தான் நடக்கும் சொன்னேன். அதுக்கு எந்த பரிகாரமும் கிடையாதா? நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன். நரபலியை தவிர இதுக்கு வேற எந்த தீர்வும் இல்ல. அங்கேயோ எங்கேயோ எங்க போனாலும் ஃபேமஸ் நானே. ரெக்கார்டு டான்ஸ்ல ஃபேமஸ். எப்படி எப்படி சொல்லுடி கள்ளி. ரெக்கார்டு பிரேக்கிங் ரொமான்ஸ். எப்படி எப்படி சொல்லுடி கள்ளி. 16 இல்ல ரெக்கார்டு பிரேக். ஹாஃப் சாரி இல்ல ஃபுல் குத்த போட்ட. ஐசா பாட்டு ஆட்டத போட்ட. சொர்க்கத்தில இடம் இல்ல மாம்ச. ரெக்கார்டு டான்ஸ்ல ஃபேமஸ். எப்படி எப்படி சொல்லுடி கள்ளி. ரெக்கார்டு பிரேக்கிங் ரொமான்ஸ். எப்படி எப்படி சொல்லுடி கள்ளி. அப்பளம் போல என்ன நொறுக்க அப்பதான் வச்சு சுத்துறவா யாரு? ஐ கருப்பட்டிடா, என்ன போல ஒரு குட்டி எங்குண்டடா. ஐ முன்ன வாடா, என் கூட ஆட்டம் போட வாடா. ரெக்கார்டு டான்ஸ்ல ஃபேமஸ். எப்படி எப்படி சொல்லுடி கள்ளி. ரெக்கார்டு பிரேக்கிங் ரொமான்ஸ். எப்படி எப்படி சொல்லுடி கள்ளி. நாட்டுக்கட்ட என்ன பார்க்க நாட்டுக்கூட்டம் தான் போட்டிருக்கு. பிள்ளைங்களும் பெருசுங்களும் என்னத்தோட அடிதடிதான். பட்டு சேலை நான் உடுத்தா பத்தினி கூட பொசுங்கிடுவா. ஏன் அங்கமெல்லாம் தங்கம் தாண்டா. ஒரு சித்தப்பாரு அப்ப புரியும். ரெக்கார்டு டான்ஸ்ல ஃபேமஸ். எப்படி எப்படி சொல்லுடி கள்ளி. ரெக்கார்டு பிரேக்கிங் ரொமான்ஸ். எப்படி எப்படி சொல்லுடி கள்ளி. எப்பவுமே நான் ஃபேமஸ். பாருங்கய்யா, பொழைக்கிறதுக்காக உங்க ஊருக்கு வந்தா எங்களை எப்படி பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. நீங்க தான் இதுக்கு ஒரு நியாயம் சொல்லணும்யா. நீங்க தான் சொல்லணும். முதல்ல என்ன நடந்ததோ அதை சொல்லுமா. அச்சச்சோ, எவ்வளவு வெள்ளையா இருக்கா. அக்கா, மாமா,
ஏய் யாரா அது எவனு கேக்குறல ஏய் அவ்வளவு தைரியமா உனக்கு வராங்க ஏய் ஏய் யாரா நீ எங்க வந்து என்ன காரியடா பண்ற நீ நாடகாரனா அவளை இலக்கணமா போய் உனக்கு நான் சும்மா விட மாட்டேன்டா ஏய் யார் மேல கை வைக்கிற வெளியூர்கார ஏன் மேல கை வைக்கிறியா ஏய் என்ன தைரியடா ஏய் யாரை விடாதீங்கடா ஏய் ஏல தெரியுதா அடி ஏய் எல்லாத்தையும் அடிச்சு உடைங்கடா ஏய் ஏய் கொன்னுடுவே ஏய் எல்லாரும் செத்து போயிருவீங்க நீங்களா சாகணுமா ஏய் கூட இடத்துல பிச்சை எறிங்கடா இதையே நடந்துச்சு. தல்றா உடனே ஒண்ணு கூட்டிடுவாங்களே நேத்து நைட்டே அவளை முடிச்சிருக்கணும். ரமேஷ் என்ன காரியம் செஞ்சு வச்சிருக்க? வெளியூர்காரங்க நம்ம ஊரை பத்தி எப்பவும் நல்லபடியா பேசணும். அப்படி செஞ்சா தான் நம்ம ஊர்காரங்களுக்கு மத்த ஊர்ல மரியாதை கிடைக்கும். ஐயோ ஆனா நீ என்ன பண்ணிருக்க? பொழப்புக்காக நம்ம ஊருக்கு வந்த இவங்க கிட்ட உன் அடாவடித்தனத்தை காட்டியிருக்க. தப்புக்கு தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். அவங்கள அவமானப்படுத்தினதுக்காக 5000 ரூபாய் கட்டி மறுபடியும் இந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டேன்னு சொல்லி உன் மூக்கு மண்ணில் படுற மாதிரி மண்டி போடணும். என்னது? உன் மூக்கு மண்ணில் படுற மாதிரி மண்டி போடணும். ஏய் ராஜு, என்ன பக்கத்து ஊர்ல நாடகம் இருக்கு, நாங்க போயிட்டு 2 நாள்ல வந்துடுறோம். நீ இங்கே இருந்து அவங்க கொடுத்த காசு செலவு பாத்துக்கோ. தம்பி பார்த்து ஜாக்கிரதைப்பா. நீங்க வாங்க போலாம். சரி வா நம்ம அங்கேயே போயிடலாம். சாமி சாமி என்னாச்சு? சாமி இருக்காரா? இருக்காரு. என்ன விஷயம்? சாமிட்ட பேசணும். இங்கே இருங்க, வர சொல்றேன். என் ஊருக்கு வந்து என்னைய அசிங்கப்படுத்திட்டாங்க. அவங்களை ஏதாவது பண்ணணும் சாமி. கொன்னலாம். கொல்ல வேண்டாம் சாமி. அவங்களை ஏதாவது பண்ணணும் சாமி. கொல்லாம வேற என்ன செய்ய? அவங்க பண்ணது ஒன்றும் சின்ன தப்பு இல்ல. ஊர்ல தலை தூக்க முடியாதபடி பண்ணிட்டாங்க. ஐயோ கொல்றதா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சாமி. அந்த பொண்ணை எப்படியாவது அனுபவிக்கணும். அதுக்காக தான் நாங்க தாயத்து கட்ட வந்தோமே தவிர கொலை பண்றதெல்லாம் வேணாம் சாமி. விட்டுருங்க. டேய் வாடா. இல்ல சரி, இனிமேல் அவனுக்கு கால் கை விளங்காதபடி பண்ணிடுற. அவனை போய் கூட்டிட்டு வா. நான் மயானத்துல இருப்பேன். அதான் அதான் வேணும் சாமி. நாங்க வரோம் சாமி. டேய் வாடா. ஓம் காளியம்மா நமஹ. எல்லாரும் கண்ணை மூடிக்குங்க. எங்க வீட்டுக்காரர் போனதுக்கு அப்புறம் நான் இதுக்கு உயிரோட இருக்கணும். ஏன் சாமி இந்த மாதிரி பண்ணீங்க? ஏய், ஊருக்காக தான் இந்த பலி கொடுத்துருக்கேன். போ, யாருக்கிட்டே சொல்லக்கூடாது.
எல்லா பிரச்சனைக்கும் இவன் தான்ப்பா காரணம். பின்ன இப்ப நடக்கிற மரணங்களுக்கும் 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு தோணுது. ஒரு காரியம் பண்ணுங்க, வர்ற அமாவாசை ராத்திரி உங்க ஊருக்கு காப்பு கட்டுங்க. அப்படியே செய்யறோம் சாமி. அமாவாசை ராத்திரி 4 திக்கிலையும் எலுமிச்சம்பழத்தை பிழிச்சு சூரத்தேங்காய உடைங்க. ஆனா அந்த மாதிரி பண்ணும்போது ஊர்ல எல்லாரும் அமைதியா இருக்கணும். இந்த கலசத்துல தீபத்தை ஏத்தி 4 திக்கிலையும் ஊரை சுத்தி காட்டினதுக்கு அப்புறம் உங்களோட வச்சுக்கோங்க. ஆனா ஜாகிரதை, அது கீழே விழக்கூடாது. கலசத்தை மறுநாள் காலையில என்கிட்ட கொண்டு வாங்க. ஞாபகம் இருக்கட்டும், தீய சக்திகள் உங்களை தாக்கலாம், தடுக்கலாம். கலசத்தை ஜாகிரதையா என்கிட்ட கொண்டு வந்தா இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு நான் சொல்றேன். ஹலோ, சொல்லு சிவா. எங்க இருக்க? வீட்ல தான் இருக்கேன். அப்புறம் ஏன் போன் எடுக்கல? திடீர்னு மழை வந்துருச்சு சிவா. துணிலாம் வெளியே காய போட்டிருந்தேன். அதை எடுத்துட்டு வரதுக்குள்ள உன் கால் கட் ஆயிடுச்சு. அதனால தான் எடுக்க முடியல. இவ்வளவு நேரமா மழை இங்க தான் பெஞ்சிட்டு இருந்தது. இந்த மழையை ரசிக்க நான் கூட இருந்தா எப்படி இருக்கும்? ஆசத்தலா இருக்கும். நீ இந்த நேரம் என் பக்கத்துல இருக்கணும், என்னை கட்டி அணைக்கணும். எவ்வளவு சுகமா இருக்கும். அப்படியா? என்னது? அப்பா அப்படிதான். சரி, வேற என்ன சொல்லு. நீ எப்ப வருவேன்னு எதிர்பார்த்துட்டே இருக்கேன். இன்னும் ஒரு 2-3 நாள் நாங்க வந்துடுறேன். உன்னை பார்க்கணும் போலவே இருக்கு. எனக்கும் தான். எந்த ஊரு கிராம மக்களுக்கு சொல்றது என்னன்னா, ஹலோ பிரியா, ஊர்ல காப்பு கட்ட போறதுனால அன்னைக்கு யாரும் ஊருக்குள்ள வரவும் கூடாது, ஊரை விட்டு போகவும் கூடாது. என்னது சத்தம்? நாளைக்கு அமாவாசையா, ஊர்ல காப்பு கட்டுறாங்க. நீ நாளைக்கே வந்துரு. சரி, வந்துடுறேன். சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். என்ன நடக்குதுங்க? சுவாமிஜி என்ன சொன்னாரு? சுவாமி என்ன சொன்னார்னா, தீய சக்திகளோட தாக்கம் நம்ம ஊருக்குள்ள அதிகமா இருக்கான். பூஜை ஆரம்பிச்சிட்டா எது நடந்தாலும் அதை நிறுத்தக்கூடாதான். டே பசங்களா, நீங்க அங்கங்க போய் காவலுக்கு நில்லுங்க. மத்தவங்க எல்லாம் ஏன் கூட வாங்க. யாரையுமே காணோம். கதவு யாரு தட்டியிருப்பாங்க? திரும்பவும் அதே நாத்தம் அடிக்குது. என்ன நடக்குதுன்னே புரியலையே.
என்னம்மா என்னாச்சு? ஏன் பதற? என்ன வீட்டுக்குள்ள யாரோ எங்கம்மா? என்ன பதட்டப்படாத, பொறுமை. என்னாச்சுமா? எங்க சொல்லுமா, அழாதம்மா, அழாத. என்னாச்சுன்னு சொல்லுமா. என்னம்மா என்னாச்சுமா? என்னம்மா என்னன்னு சொல்லுமா. என்ன என்னாச்சுன்னு சொல்லுமா. கேக்குறேன், சொல்லுமா. ஓடு, ஓடு, சீக்கிரம் ஓடு. வேகமா வா. அவனுக்கு என்னாச்சு? தெரியல. பாருங்க பாருங்க பாருங்க. என்ன நடக்குது? தம்பி 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 என்னடா தம்பி தம்பி பாத்து நில்லுங்க நில்லுங்க. யாரே நடிச்சாங்க? தம்பி என்னப்பா அது? என்னாச்சு உனக்கு? ஐயோ இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு புரியலையே. உனக்கு சிவா சிவா பாருங்க பிரியா. தம்பி வேணாம் தம்பி, சொன்னா கேளுங்க. வேணாம் தம்பி பிரியா. வேணாம் தம்பி, சொன்னா கேளுங்க. ஜாக்கிரதமா அம்மா. சிவா சிவா ஐயோ வேண்டாம் தம்பி, பாருங்க பாருங்க தம்பி, தீ பிடிச்சி எரியுது தம்பி. அது உட்காருங்க. நீங்க சொன்ன மாதிரி நாங்க ஊருக்குள்ள பூஜை நடத்தணும் ஐயா. ரமேஷ் செத்து போனதுனால அது பாதியிலேயே நின்று போச்சு. கலசபந்தம் வச்சப்போ உங்க ஊர்ல யாராவது வெளியூர்காரங்க இருந்தாங்களா? நாங்க எல்லாருமே ஒரே ஊர் தான். டாக்டர் மட்டும் தான் வேற ஊர். ஆமா சாமி. நீங்க இப்படி வந்து உட்காருங்க. கண்ணை மூடி உங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க.
நான் கேட்கிற கேள்விகளுக்கு நீங்க இப்ப நேரடியா பதில் சொல்லணும். அப்படியே சொல்ற சுவாமி. உங்க முழு பேர்? சிவா. இஷ்ட தெய்வம்? விநாயகர். 1 இருந்து 9க்குள்ள உங்களுக்கு தோணுற நம்பரை சொல்லுங்க. 9. நாட்கள்ல உங்களுக்கு இஷ்டமான நாள் எது? ஞாயிற்றுக்கிழமையை தவிர. வெள்ளிக்கிழமை. புஷ்பங்கள்ல எது இஷ்டமான புஷ்பம்? ரோஜாப்பூ. இன்னொன்னு? தாமரைப்பூ. பறவைகள்ல ஒரு பறவை பேரு சொல்லு. புறா. யார் மேல ரொம்ப பாசமா இருக்கீங்க? பிரியா. அந்த பொண்ணு பேர் இல்ல, இன்னொருத்தரோட பேர் சொல்லுங்க. கண்ணா. நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி அந்த உயிரை பலி வாங்கினது சுவாமி இல்ல, பலி வாங்கினது கார்கோடகன். என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கோங்க. கார்கோடகன் சுமார் 20 வருஷத்துக்கு முன்னாடி நரபலி கொடுக்கறதுக்காக 20 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள தண்டுப்பாளையத்துக்கு பிக்ஷைக்கு போனான். அங்க ஒரு அழகான பொண்ணை பார்த்து அவளை எப்படியாவது அடையணும்னு ஆசைப்பட்டு அவனோட மந்திர சக்தியை பயன்படுத்தி அவளோட மூச்சை நிறுத்தினான். அந்த பொண்ணு கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் கார்கோடகன். அவ இறந்துட்டான்னு நினைச்ச அவளுடைய அண்ணன் தம்பிங்க அந்த பொண்ணை மயானத்துல புதைச்சாங்க. சரியா இது நடந்து 3 நாள் கழிச்சு அமாவாசை ராத்திரி மயானத்துக்கு வந்த கார்கோடகன் மந்திர சக்தியால மறுபடியும் அந்த பொண்ணுக்கு மூச்சை கொடுத்து மந்திரங்களை சொல்லி அந்த பொண்ணை வசியப்படுத்திக்கிட்டு இருந்த அதே சமயம் அந்த பொண்ணு வளர்த்த நாய் அவங்க அண்ணன் தம்பி வீட்டுக்கு முன்னாடி போய் அவங்களை தூங்க விடாம குலைச்சது. நடுராத்திரியில எதுக்காக நாய் இப்படி ஊளையிடுதுன்னு வெளியே வந்த அண்ணன் தம்பிகளை அந்த நாய் கொலைச்சே மயான வரைக்கும் அடிச்சிட்டு போச்சு. ஏதோ நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்ட அண்ணன் தம்பிங்க ஆயுதங்களோட அந்த நாயை பின்தொடர்ந்தாங்க. தன் எதிர அந்த பெண்ணை உட்கார வச்சு மந்திரங்களை சொல்லிக்கிட்டு இருந்த கார்கோடகன் அழுத்த அந்த நாய் சரியா கடிச்சது. நாயை கொண்ட கார்கோடகன் ஊராளுகளை ஒன்னா சேர்ந்து வர்றதை பார்த்து அங்கிருந்து ஓடி போனான். அண்ணன் தம்பிங்க வந்து உயிரோட இருக்கிற தங்கச்சியை பார்த்து சந்தோஷத்தோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. நாய் கடிச்சதால கார்கோடகனுக்கு குரல் வரல, ரத்தம் வந்துகிட்டே இருந்தது. என்ன செய்யறதுன்னு தெரியாம பரிகாரத்துக்காக தன்னோட மாமாவை தேடி போனான் கார்கோடகன். தன்னுடைய ஞான திருஷ்டியால என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்ட அவனுடைய மாமா குரல் மறுபடியும் வர்றதுக்கு வழி சொன்னாரு. மாமாவுடைய ஆலோசனையை கேட்டு அமாவாசை ராத்திரி ஊருக்கு வெளியே இருந்த காட்டுக்குள்ள இருந்த கிணத்துக்கு போனான் கார்கோடகன். அந்த கிணத்துல இருந்து ஒரு சக்தி வெளியே வந்தப்போ அதனுடைய நாக்க அறுத்து அந்த நாக்குல இருந்து வந்த ரத்தத்தை குடிச்சிட்டு அங்கிருந்து ஓடி போனான் கார்கோடகன். ஆனா அந்த சக்தி விடாம அவனை துரத்துச்சு. வேற வழி இல்லாம ஒரு இடத்துல கார்கோடகன் அந்த நாக்க தூக்கி போட்டுட்டு தன்னுடைய சொந்த ஊரான நரபலி கிராமத்துக்கு வந்து சேர்ந்தான். அந்த சக்தி ஊர் எல்லை வரைக்கும் வந்து அங்கேயே நின்றுடுச்சு. ஏன்னா ஊர் எல்லையில கிராம தேவதையுடைய சிலை காவலுக்கு இருந்தது. ஆனா அந்த சக்தி ஒவ்வொரு அமாவாசை ராத்திரியும் கார்கோடகனை நினைச்சு கோபத்தோட அலறும். அந்த சத்தத்தை கேட்ட சின்ன பசங்களும் கர்ப்பிணி பெண்களும் ஏதோ வியாதி பரவுதுன்னு பயந்தாங்க. தன்னை பலி வாங்கத்தான் அந்த சக்தி அலறுதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட கார்கோடகன் அன்னைக்கு ராத்திரி அந்த சக்திக்கு சாந்தி கொடுக்க ஏதாவது ஒரு உயிரை பலி கொடுக்கணும்னு நினைச்சான். அப்படி நினைச்சப்பதான் ரமேஷ் உதவியோட உங்க ஊருக்கு வந்த அந்த பரிதாபமானவன் பலியானான். சுவாமி, இப்போ நீங்க சொன்ன விஷயங்களுக்கும் இங்க நடந்த விஷயங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நாடகக்காரங்களை கொன்னுட்டு எல்லாரும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாம அந்த 2 பேருடைய பையன் பயந்து போய் ஒரு செடிக்கு பின்னாடி இருந்து எதுக்காக தன்னுடைய அப்பாவையும் அம்மாவையும் கொல்றாங்கன்னு புரியாம பார்த்துக்கிட்டு இருந்தான். அவங்க பேசினதை வச்சு ஊருக்காகத்தான் தன்னுடைய அப்பாவையும் அம்மாவையும் கொலை பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு கோபமானா. பசி வந்தா கேட்கறதுக்கு அப்பாவும் அம்மாவும் உயிரோட இல்ல, திங்கிறதுக்கு எதுவுமே இல்ல. யாரையாவது கேட்டா தன்னை கூட கொலை பண்ணிடுவாங்கன்ற பயத்துல காட்டிலேயே அவன் இருந்துட்டான். 2 நாளாகியும் தம்பி இன்னும் வரலையேன்னு அவனுடைய அண்ணன் அவனை தேடி வந்தான். யார கேட்டாலும் எந்த விஷயமும் தெரியல, எதுவும் சொல்லாம போயிட்டாங்க. ஓம் க்ரீம் வாமகமாயி, ஓம் க்ரீம்
வா மகமாயி. இப்படியாக நாட்கள் கழிந்த போது ஒரு நாள் அமாவாசை ராத்திரி பூஜை பண்ணிக்கிட்டு இருந்த கார்கோடகனை அந்த பையன் பார்த்தான். அவன் பூஜையை முடிச்சிட்டு கிளம்பி போனதும் அங்க படையலுக்கு வைக்கப்பட்ட சாப்பாட்டை பார்த்த அந்த சின்ன பையன் விவரம் தெரியாம அத போய் சாப்பிட நினைச்சப்போ பின்னாடி இருந்து அவன் தோள் மேல ஒரு கை விழுந்தது. திரும்பி பார்த்தா கை வச்சது கார்கோடகன்னு பார்த்ததும் கார்கோடகனோட பைய எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்புனா அந்த சின்ன பையன் பசியில அந்த பையில இருந்ததை எடுத்து வாயில போட்டு சாப்பிட ஆரம்பிச்சான். அந்த பையில இருந்த மந்திர புத்தகமும் அவனுக்கு கிடைச்சது. பசியால பையில இருந்த வெத்தலைய தின்ன ஆரம்பிச்ச அந்த பையனுக்கு மந்திர புத்தகத்தை படிக்கிற சக்தி கிடைச்சது. சரியா இது நடந்து 19 வருஷம் கழிச்சு உங்க ஊருக்கு அவன் வந்தான். அவன் கிட்ட சக்தி இருக்கிறதுனால உங்க யார் கண்ணுக்கும் அவன் தெரியல. உங்க ஊருக்கு அவன் வந்த அன்னைக்கு நடுராத்திரியில நடந்து போய்கிட்டு இருந்த ஒரு பெண்மணியை பார்த்தான். அவ பின்னாடியே போனான். அங்கேயே நில்லுங்க. ஓம் க்ளீம் சாமுண்டீஸ்வரி, ஓம் க்ளீம் பத்ரகாளி, ஓம் க்ளீம் காட்டேரி, ஓம் க்ளீம் சுமந்திரகாளி, ஓம் க்ளீம் பத்ரகாளி, ஓம் க்ளீம் சுமந்திரகாளி, ஓம் க்ளீம் பத்ரகாளி, ஓம் க்ளீம் காட்டேரி, ஓம் க்ளீம் பத்ரகாளி, ஓம் க்ளீம் சாமுண்டீஸ்வரி, ஓம் க்ளீம் பத்ரகாளி, ஓம் க்ளீம் சுமந்திரகாளி, ஓம் க்ளீம் சாமுண்டீஸ்வரி, ஓம் க்ளீம் ஒருவேளை திடீர்னு எனக்கு ஏதாவது நடந்து நான் இறந்து போயிட்டா ஒவ்வொரு அமாவாசை ராத்திரியிலையும் நீ பூஜை நடத்தணும். மந்திரத்தை மட்டும் மறந்துடாத. அப்படி மறந்தா நீ செத்துடுவ. மந்திரத்தை மறந்ததால அந்த பெண் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சக்தி பாம்புகளா மாறி ஒவ்வொரு அமாவாசை ராத்திரியும் பனைமரத்து வேற கடிக்கிறதுனால பணங்கள்ல விஷமாயிடுச்சு. உன்னுடைய நண்பனும் அப்படித்தான் இறந்து போனான். அவனோட அப்பா அம்மாவை கொன்ன இடம்தான் அவனுக்கு கோயில் மாதிரி. நீங்க வாழ்ற ஊரெல்லாம் அவனுக்கு மயானம் மாதிரி தான். அதனாலதான் இறந்தவங்க உடம்ப நீங்க மயானத்துல புதைச்சதுக்கு அப்புறம் அவன் மட்டும் அமாவாசை ராத்திரி அன்னைக்கு அந்த பிணங்களை தோண்டி எடுத்து மந்திரிச்சு உயிர் கொடுத்து உங்களுக்கு நடுவுலையே விட்டுறான். அது மந்திரமா இருக்கிறதுனால உங்க கண்களுக்கு அது தெரியாது. போன அமாவாசை ராத்திரி சரளாவுடைய பிடத்தை தோண்டி எடுத்தான். பிரியங்காவை அனுபவிக்க இந்த அமாவாசை அன்னைக்கு வந்தான். நீங்க பந்தத்தை ஏத்தி வச்சதுனால அவன் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டீங்க. வருகிற அமாவாசை ராத்திரி அன்னைக்கு கண்டிப்பா அவன் திரும்பி வருவான் உங்க ஊரையே மயானமாக்குறதுக்கு. இதுக்கு வேற ஏதாவது வழி இருக்குதா சாமி? ஒரு வழி இருக்கு. ஆனா அவன் உங்க யார் கண்ணுக்கும் தென்பட மாட்டான். நான் சொல்ற அந்த வழியால முயற்சி பண்றவங்க உயிர் கூட போலாம். என்ன நல்ல பரவாயில்ல, அதுக்கான வழியை சொல்லுங்க சுவாமி. நீ காட்டுக்கு போய் நாகபுஷ்ப மரத்து வேர்ல இருக்கிற நாகதண்டத்தை எடுக்கணும். நாகதண்டம் கிடைச்சதும் ஒரு பூனையை எடுத்துக்கிட்டு போய் சூரிய அஸ்தமனம் அப்போ எதிரில் வர்ற மாடுங்களுக்கு அந்த பூனையை காட்டு. சக்தி எரும மாடுங்க மேலதான் வரும். எப்ப பூனை அந்த சக்தியை பாக்குதோ அப்போ அதோட கண்ணுல ஒரு கண்ணீர் துளி வரும். அந்த கண்ணீர் துளியை எடுத்து நீ உன் கண்ணுல வச்சுக்கணும். அப்போ உனக்கு அந்த சக்தி கிடைக்கும். அந்த சக்தி மூலமா அவனை உன்னால பார்க்க முடியும். உன்கிட்ட இருக்கிற நாகதண்டத்துக்கும் அவனை கொல்ற சக்தி வரும். எது பண்ணாலும் அமாவாசையில பண்ணிடணும். ஞாபகம் இருக்கட்டும். சுவாமி சொன்ன மாதிரி ஒவ்வொரு வீட்லயும் ஒரு பணம் விழுந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஊரே சுடுகாடா மாறிடும். வேற என்ன பண்றது? ஊரை காலி பண்ணிட்டு எங்கேயாவது போயிட வேண்டியதான். ஊர் எதுக்காக காலி பண்ணணும்? நாகதண்டத்தை தேடி நானே போறேன்.
நாகதண்டத்துக்காக போறீங்களா? அது வேணாம் தம்பி. நாம எல்லாரும் ஒரே ஆபத்துல தான் மாட்டிக்கிட்டு இருக்கோம். இப்ப நீங்க வேற நான் வேறங்கிறது இல்ல. ஏன்னா மத்தவங்களுக்கு உதவ முடியாம போனா இந்த வாழ்க்கை எதுக்கு? என்ன போக அனுமதிங்க. டே சிவா, நானும் கூட வரேன். நான் போயிட்டு வரேன் பிரியா. நீ போக வேணாம் சிவா. ஏதோ ஊருக்கு வந்த எல்லார்கிட்டயும் நல்ல விதமா பழகுன, அது போதும். இப்போ அவங்களுக்காக உன் உயிரை பணயம் வைக்காத, விட்டுடு சிவா. என்ன பிரியா அப்படி சொல்ற? நாம நேசிச்சவங்களை அவ்வளவு சுலபமா கைவிட முடியாது. அப்படி கைவிட்டுட்டோம்னா நாம நேசிச்சதுல அர்த்தமே இல்லை. இப்ப இந்த ஊரு மிகப்பெரிய ஆபத்துல இருக்கு. இவங்களை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை பிரியா. இப்ப நானும் இவங்களை கைவிட்டுட்டேன்னா எப்படி பிரியா? என்ன நம்பு பிரியா, எனக்கு எதுவும் ஆகாது. உனக்காக நான் கண்டிப்பா திரும்ப வருவேன். உனக்கு என்ன வேணும்? அவனை என் கண்ணுக்கு தெரியற மாதிரி செய்யுங்க. இந்த ஊர்ல என்ன நடக்குதுன்னே புரியல, எல்லாம் மர்மமா இருக்கு. பிரியா, அவனுக்கு நெருப்பு நான் பயம். நான் வர வரைக்கும் கையில நெருப்போடவே இரு. நெருப்பு இருக்கிற வரைக்கும் நிச்சயம் அவன் ஒண்ணு நெருங்க மாட்டான். எப்பவா இருந்தாலும் நெருப்பானையத்தான் போகுது. நான் உன்னை பாடஞ்சே தீருவேன். புரிஞ்சுக்கோங்க. இல்லப்பா, இங்க நிலைமை கொஞ்சம் கூட சரியில்லை. அதுக்குன்னு நம்ம ஊரே நம்ம சொத்து எல்லாத்தையும் விட்டுட்டு போக போறீங்களா? எங்க போக வேண்டாம். பயந்து போனா எப்படி இருக்கலாம்? அங்கிள், நீங்களே இப்படி சொன்னா எப்படி அங்கிள்? மகேஷ் சொல்றான். எல்லாம் சரியாயிடும். ஊரை விட்டு வெளியே போகாதீங்க. நான் சொல்றதை கேளுங்க ப்ளீஸ்.
நீ சொல்றது கேளுங்க ப்ளீஸ். உங்களுக்கு எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேன். அங்கிள் சொன்னா கேளுங்க. சிவா பிரியா என்னாச்சு பிரியா? வீட்ல என்னாச்சு சொல்லு பிரியா சொல்லு. மகேஷ் உனக்கு ஒண்ணாதா? எனக்கு கோவில்ரா உங்களுக்கு தண்டாத சுடுகாடு. என்னைக்கோ தீர்த்துக்கிட்டடா. அது இன்னும் அவனுக்கு தெரியல. பாவி இவன் தான் எல்லாத்துக்கும் காரணமா?
வருவேன். உங்க வீட்டுல கொண்டு வந்து போட்ட பிணங்கள்லாம் இப்ப கண்ணுக்கு தெரியும். அதை கொண்டு போய் சுடுகாட்டுல அடக்கம் பண்ணிடுங்க.